ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4வது வசனம். இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பார்க்க போறோம். உபத்திரவம், பொறுமை, பரீட்சை, நம்பிக்கை. சொல்லுங்க. உபத்திரவம், பொறுமை, பரீட்சை, நம்பிக்கை. போன வாரம் விசுவாசத்தை பற்றி பார்த்தோம். அதை கொஞ்சம் பார்த்துட்டு இன்னும் சில விஷயங்களை அதிகமாக பார்ப்போம். நாம் விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம். விசுவாசமும் சமாதானமும். எல்லாம் சொல்லுங்க. விசுவாசமும் சமாதானமும். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை வசனமாக பார்க்குறோம். எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இன்னொன்று, இதில் ரொம்ப இன்வால்வ், மெசேஜை ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணணும். ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணாத எனக்கு ஒரு குற்றுணர்வாக இருக்குது. நிறைய காரியங்கள் இதை வசனமாக பார்க்கறதே பெரிய ஒரு ஆசீர்வாதம். இது வரைக்கும் வந்துட்டோம். 5வது அதிகாரம் வந்துட்டோம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. இதில் போன வாரம் சமாதானத்தை குறித்து கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும். ஓரளவுக்கு டீட்டெயிலாக பேசணும். சமாதானம்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு உபத்திரவம், பொறுமை, பரீட்சை, நம்பிக்கை, இதை பார்ப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஆண்டவர் எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தின சில காரியங்கள். நம்ம ஆக்சிடெண்ட்டாக ரட்சிக்கப்படலாம். நம்ம பார்க்க போனோம், ஆக்சிடெண்ட்டாக ரட்சிக்கப்படலாம். ஆனால் நம்ம மேலே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு தேவன் வைத்திருக்கு. இது உதாரணம் சும்மா இருந்தாலும், இந்த உதாரணம் நான் சொல்ல போகிற உதாரணம் சும்மா இருந்தாலும் நீ சேரை போட்டு அங்கே உட்காந்துக்கு கரெக்டாக இருக்கும். நான் கொடுக்குற இந்த உதாரணம் சும்மா இருந்தாலும், ஆனால் இதுதான் சத்தியம். என்னன்னா, இந்தியாவிலேயே முதல் பணக்காரர் அதானியோ அம்பானியோ யாரோ ஒருத்தர், அந்த முதல் பணக்காரராகிய, இல்லை தமிழ்நாட்டிலே எடுத்துக்கங்களேன். தமிழ்நாட்டில் யார் ரொம்ப பெரிய பணக்காரர்? அவ்வளோ ஏன் தொழுவு போகணும்? தமிழ்நாட்டில் யார் அதிகமாக பணம் வச்சிருக்கிறவங்க? தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடீஸ்வரர் அப்படின்னு வைங்க, வசதி படைத்த ஆள். அவங்கள தத்தெடுத்துட்டாங்க. கோர்ட்டு மூலியமாக அவங்கள சட்டப்பூர்வமாகவே என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய பிள்ளையை அங்கீகரிச்சிட்டாங்க. அதை அங்கீகரித்து ஊரே பார்த்து விளம்பரப்படுத்தி, டிவிலெலாம் வீடியோ எடுத்து காட்டி எப்படி பிரமாணம் செஞ்சுக்கிறாங்க, உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. சட்டப்பூர்வமாக நான் அமைச்சர் ஆகிறேன், எம்எல்ஏ ஆகிறேன் அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்கல்ல, முதலமைச்சர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி. அந்தமாரி மகேந்திர பாகுபலியாகிய நான் அப்படின்ற மாதிரி அந்தமாரி சொல்கிறாங்க. அந்தமாரி சொல்லும் போது ஊரே
பயங்கரமா வந்துருது. பாகுபலி பாகுபலி பாகுபலின்னு கத்துது. இந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி ஒரு வீட்டில் போயிடுறீங்க. போனதும் மறுநாள் காலையில் ஏந்துக்கிறீங்க. நல்லா 25 லட்சம் 30 லட்சம் குஷன் பெட்டில் பார்த்துட்டு காலையில் உங்களுக்கு காஃபி வருது. காலையில் ஏந்தோடனே கதவை திறக்கிறீங்க. உங்களுக்காக வெயிட் பண்ணி இருக்கிறாங்க காஃபியோட. காஃபி வேணும்னா காஃபி, டீ வேணும்னா டீ, வெறும் டிகாசன் வேணும்னா டிகாசன், அது கருப்பு காப்பியாக கூட இருக்கலாம். நீங்கள் எது வேணுமோ அதை அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. எழுந்துட்டீங்க, மறுபடியும் முன்னேந்தீங்களே அந்த 8 அடுக்குல அந்த சிந்தராப்பேட்டையில் அந்த கல்லில் இருந்தீங்களா, அதேமாரி மறுபடியும் உட்காந்துப்பீங்களா வீட்டில் டிவி பார்த்துன்னு? மறுபடியும் அந்த அக்காவை தேடின்னு போகிறேன், அவங்கள கொஞ்சம் பார்க்கணும், இல்லை அந்த வேலை இருக்குது, அந்த வேலையில் அந்த வேலையை நான் தொடர்ந்து செஞ்சுன்னு வந்தேன், விட்டுட்டேன், நான் போய் அந்த வேலையை பார்க்குறேன்னு பார்க்க முடியும். தத்தெடுத்துட்ட பேர் வேற லெவல், வேற விதமான எதிர்பார்ப்புகள். நீங்கள் நிறைய பேரை வேலை வாங்கிறதா இருக்கும், சைன் பண்ணுறதா இருக்கும், போய் ஃபேக்ட்ரியில் பார்க்க வேண்டியதாக இருக்கும், என்னென்ன வேலைலாம் உங்களுக்கு இருக்குதுன்றத லிஸ்ட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது, எவ்வளோ வல்லமை இருக்குது, உங்களுக்கு கீழே எத்தனை பேர் உங்களுக்கு உங்கள் பேச்சை கேட்டு அடங்குற ஆட்கள் இருப்பாங்க. கொஞ்சம் கார் எடுத்துன்னு போனால் உங்களை எதிர்பார்த்துருக்கிற ஆட்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கும். கற்பனை பண்ணிப்பா. உங்களுடைய தயவை நாடுற ஆட்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க. இந்த கம்பெனியில் எனக்கு வேலை வேணும், உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் வேறு இருப்பாங்க, கிளாஸ்மேட்டு சிபாரிசு பண்ண அப்படின்லாம் வேற இருக்கும். சரி, இவ்வளோ இருக்குது, இதில் இருக்குது. ஆண்டவர் நம்மளை பிள்ளையா மாற்றிட்டாரு, அதில் மட்டும் எதிர்பார்ப்பு இருக்காது. உன்னதங்களிலே தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார வச்சிருக்காரா ஆவிக்குரியத்தில். இதில் மட்டும் காலையில் அதே படுக்கத்தான், அதே டீ தான், அதே வேலை தான், அதே இப்போ நாடகம் பார்க்கறதான், அதே துணி துவைக்கிறதான், அதே சாமான் கழுவுறதான், அதே வேலையை பார்க்கறதான், அப்படியே பிள்ளைங்களை போய் கூட்டின்னு வர்றதான், மறுபடியும் என்ன சமைக்கலான்னு என்னை ஃபோன் பண்ணி கேட்குறதான், என்ன குழம்பு வைக்கணும் நைட்டுக்குன்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறது. இப்படியே தான் போயிடும். இந்த லேடிஸ்க்கு என்ன பிரச்சனைனா, என்ன குழம்பு வைக்கிறது தான் அதே மாதிரியா இருக்கும். எல்லாமே டோட்டலா டிஃப்ரெண்ட். அப்போ ஆவிக்குரிய மண்டலத்துல நம்ம வேற இடத்துல இருக்கும். நம்மளுக்குன்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. இது ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. ஒன்னே ஒண்ணுதான், ஆதியில் கொண்டிருந்த அன்பை மறுபடியும் தூசி தட்டி எடுத்து எப்படி இயேசு மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சாரோ அதே மாதிரி இப்பயும் மாறும். மற்ற காரியங்கள் எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு அவர் மட்டுமே கண்ணுக்கு தெரியும். அப்பதான் அதுதான் கிறிஸ்தவ ஜீவியமே என கேட்டேன். அதுதான் கண்ட கசமாலம் கல்லெடுப்பு மண்ணெடுப்புன்னு நிறைய காரியம், கண்ட கருமாந்திரம் எல்லாமே என்ன பண்ணுது, மண்டைய ஒப்புது. தேவையில்லாத காரியம். இவரு ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து உன்னதத்துல நம்மள ஒரு பார்ட்டா மாத்தி இருக்கிறாரு. இதுல என்னென்ன இருக்குது, தேவனுடைய ராஜ்யத்துல என்னென்ன இருக்குது, நான் என்னென்னலாம் பண்ணணும், என்னுடைய தேவன் என்னை கொண்டு வைத்திருக்கிற எதிர்பார்ப்புகள்லாம் என்ன, அச்சீவ்மெண்ட் என்ன,
என் லட்சியம் என்ன, என்னோட நோக்கம் என்ன, என்னை வைத்து தேவன் என்னென்ன திட்டம் வச்சிருக்கிறார். இதுன்னா வடிவேலு ஜோபியை தூக்கி காட்டுற மாதிரி இப்படி காட்டி அந்த மாதிரி இருக்குது ஆவிக்குரிய நிலைமை. ஒண்ணுமே தெரியாம இருக்கு. அதுல ஒரு சிலர் மட்டும்தான் இதை ஆராய்ஞ்சு எடுக்கிறாங்க. நான் சில காரியங்களை பார்த்துட்டு வரேன் பாருங்க. இந்த ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படுது. இந்த ஆவிக்குரிய கண்ணு இது வேற மண்டலம். இந்த உலகம் நம்ம பார்க்குற காரியங்கள், இந்த மாம்ச கண்ணில் பார்க்குற அது பிசாசனால மாற்றப்பட்ட இந்த கண். இந்த கண்ணை நம்பி வாழவே கூடாது. முக்கியமாக சொல்ல போனால் அதுதான். இந்த கண்ணை நம்பி வாழறது இல்லை. மனக்கண், ஆவிக்குரிய கண், உள்ள இருக்கிற அந்த கண்ணு பிரகாசமாகி வாழற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ ஜீவியம். நீங்க பார்க்கறதெல்லாம் நம்பி வாழ்ந்து, பார்க்கறதெல்லாம் பேசிட்டு இருந்தா, பார்க்கறதெல்லாம் யோசித்துன்னு இருந்தா, பார்க்கறதெல்லாம் இது பண்ணின்னு இருந்தா, கணக்கு போட்டுன்னு இருந்தா, ஆவிக்குரிய மண்டலத்தில் ஜீரோவா இருக்கும். இதில் வேற சேர்த்து வைக்கிறது வேற. குருவி சேர்த்து வைக்கிற மாதிரி. உண்மைதான், குருவி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புல்லுங்களெல்லாம் எடுத்துன்னு சேர்த்து வைக்கிறது. அந்த மாதிரி நம்ம ஒரு கணக்கு போடுறோம். மாதம் மாதம் சம்பளம் வரும். அந்த சம்பளத்தில் இவ்வளோ ஒதுக்கிட்டு இவ்வளோ சேர்த்து வச்சா ஒரு வருஷத்தில் இவ்வளோ வரும். இவ்வளோ இல்லை என்ன பண்ணலாம், வீடு வாங்கலாம், நகை வாங்கலாம். அப்படி இப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பேர் யோசிக்கிறாங்க அந்த மாதிரி. நான் ஒரு அம்மா கிட்ட பேசும்போது அதை கண்டுபிடிச்சேன். ஒரு பையன் வீடு வாங்கிட்டான் 7 லட்சத்தில். அப்போ யோசித்தேன், அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, குருவி கறக்குது, காயில் பறக்குது, அப்புறமா போய் கறக்குது, எல்லாத்தையும் தூக்கிட்டு வரது சேர்த்து சுற்றி வைக்குது. குருவி சேர்க்குற இந்த குட்டி வாயில் குட்டி குட்டியோண்டு எடுத்துகிட்டு சேர்த்து வைக்குது. இதுதான் ஆண்டவருடைய இது. நம்மளை அழைச்சிக்கிறது பிரம்மாண்டத்துக்கு அழைச்சிருக்கணும். அந்த பையன் வாங்கிட்டான், பரவாயில்ல, பாவம். அது என்னத்தக்கு எதெல்லாம் வைத்த வாயெல்லாம் கட்டி சுத்தாமல் கரெக்டாக பொறுப்பாக சேர்த்து வைக்குது. அது உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய ஆட்கள் பண்ணுற வேலை. நம்மளுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, இதுதான் வாழ்க்கையா? ஒருத்தவங்க பார்த்தா சாப்பாட்டில், கல்யாணம் பண்ணுற சாப்பாட்டில் கையை வைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்களாம், சேமிக்கிறாங்களாம். போங்க பட்னியாக போங்க, சாப்பாடை கம்மியாக வச்சு பட்னியாக போங்க. அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. நீ பட்னியானா போ, பசியாவா எதுலாம், நீ பட்னியாக போனால் எனக்கு என்ன கவலை. நான் இவ்வளோ பட்ஜெட்டை போட்டு வச்சுக்கிறேன், கல்யாணத்தில் இவ்வளோதான் பண்ணணும். அதுக்கப்புறம் என் புருஷம்பாடி சிக்கனம் சொல்லுங்க எல்லாரும், சிக்கனம் இதெல்லாம் இருக்குது பாருங்க. அது குருவி சேர்த்து வைக்கிற மாதிரி. சேர்த்து வைக்கிறது நல்லது தான், எல்லாம் பண்ணுறது தான். ஆனால் நம்ம வேற ஆட்கள் எங்க தேவனுடைய ராஜ்யத்துடைய பிள்ளைங்க. நம்ம வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும். நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் அதிகமா மற்றவங்க வாழ்க்கையில பார்க்கிற காரியங்களை காட்டிலும் 1000 மடங்கு, 1,00,000 மடங்கு பெருசா நம்ம வாழ்க்கையில நடக்கும். சொல்லணும், உங்க கூட கடவுள் இருக்கிறாரு. குருவி சேர்த்து வைக்கிற மாதிரி சேர்த்து வச்சு வீடு கட்டி கிரகபாசம் பண்ண போறோம், கொன்றுவோம். ஆண்டவர் நம்மளை எதுக்காக அதை அழைச்சிருக்கிறாரு? நிறைய பேருக்கு வீடு வாங்கி கொடுத்து கிரகப்பிரவேசம் கொண்டாடுறதுக்கு நம்மளை கூப்பிடுறதுக்காக அழைச்சிருக்கு. நீ கிரகப்பிரவேசம் கொண்டாட போறியா? பிச்சுடுவர் ராஸ்கல் அப்படின்றார் கர்த்தர். அது உலகத்தான்.
ஆ உலகத்தில் இருக்கிறவங்க குருவி சேர்த்து வைக்கிற மாதிரி சேர்த்து வைக்கிறாங்க, எறும்பு சேர்த்து வைக்கிற மாதிரி சேர்த்து வைக்கிறாங்க. ஏதோ சேர்த்து வச்சுன்னு போகிறாங்க அவ்வளோ. அது நீ போய் காப்பி வச்சுன்னு அந்த ஃபார்முலாவை நீ ஃபாலோ பண்ணணும்னு விரும்பின போச்சு கதை. அதில் என்னென்ன இருக்கும்? வலிகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டாருன்னுக்குதுல, அங்க குறையவே குறையாது. வேதனை சேர்த்து வைக்கிறது. இது ஏன் இந்த ரோமர் தான் பேசுறேன்னா? ஆமா, ரோமர் தான் பேசுறேன். ஏங்க, உங்ககிட்ட கடவுள் இருக்கிறாருன்னு எப்படி தெரியும்? குருவி சேர்த்து வைக்க தெரியும். 10ஓட 1 11 அப்படி இல்லை, அதுக்கும் மேல. அது சாவை விட அதுக்கும் மேல. எப்படி தெரியணும்? கூட நீ சாட்சியா இருப்பீங்கன்னு போட்டுக்குது. நான் சாட்சியா இருப்பேன்னு போடல, சாட்சியா இருப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் தான் நம்மளை சாட்சியா வைக்கிறது. இல்லை, நான் சாட்சியா இருக்கும்படி நான் முயற்சி செய்கிறேன், கதவை சாத்துறேன்னு அதை தப்பா நினைக்கிறாங்க. அதெல்லாம் மேட்ரு கிடையாது. நம்ம சாட்சியா முயற்சி பண்ணணும்னு வைங்களேன், வாழ்க்கை தப்பாதான் ஆகும். நான் சொல்றேன், உங்களுக்கு அச்சு சொல்றேன், சத்தியமா சொல்றேன். நீங்க சாட்சியா இருக்க சொல்லி இருக்கும்படி முயற்சி பண்ணீங்கன்னா சாட்சி போச்சு. நம்ம சாட்சியா இருந்து முயற்சி பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. என்ன பண்ணலாம்னா விருப்பப்படலாம். அந்த விருப்பத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். அப்படிதான் நான் முயற்சி பண்ணி தான் தோத்து போறேன். அதனால நான் என்ன பண்றேன்னா, அறப்படல் உள்ள காலை விட்டு ஓடுறேன். என்ன பார்க்காதீங்க, நான் எப்போ சீட்டு மேல உட்காந்து ஓடுறேன் அப்ப சாட்சியா இருப்பீங்கன்னு போட்டுக்குது. நம்ம இதுல வேற பாஸ்ட் வேற சாட்சியே சரியில்லையேன்னு. முதல்ல நீயே சரியில்லை, அப்புறம் எங்க சாட்சி சரி? எப்படி சாட்சியா இருக்கிறதுனா, முற்றிலுமா தேவனை சார்ந்து இருக்குது, நம்மள சார்ந்து இல்லை. மாலும் हमारा मालूम तुम्हारा मालूम क्या बोलता है. தலைவலிக்குதா? தலையில எத்தனை வரீங்க? என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த குருவி மொழியை விட்டு உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த மொழியை என்ன பண்ணுங்க, உபயோகிங்க. சரியா? சேர்த்து வைக்கிறதா நீங்க அந்த மாதிரி போனோன்னா போங்க. ஆண்டவர் பாஸ்டர் எனக்கு இங்க வலிக்குது, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பாஸ்டர் வீட்டுக்கார் என்னால இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இவ்வளோ கஷ்டமா இருக்குது வாழ்க்கைன்னா, ஆமா, வேதனை கூட்டம், அங்க கூட்டம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துல வேதனையே இருக்கு. அது நானும் குழவா போட்டுன்னு வருதுன்னா அது வேதனையோட போட்டுன்னு இருக்குது. வெளியே வேற குழாவை காட்டின்னு இருக்குது, உள்ள வேற குழாக்குது. நல்ல வரிசையா போட்டுனுக்குறாங்க. உள்ள கொஞ்சம் பழகிப்பார், என்ன மாதிரி போய் வீடு போய் பழகி தெரிஞ்சிட. மண்டவாளம் தெரியும், தண்டவாளம் தெரியும். வாங்க, என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு, பழகி பாருங்கன்ற மாதிரி பழகி பார்த்தா, இவ்வளவு வியாதியா வச்சுனுக்கா இருக்குற. ஆமாடி, சுகர் இருக்குதுரி, பிபி இருக்குதுரி, கால் நடக்க முன்னாடி போய் நிற்கிற மயக்கச்சு விழுந்துறேன்டி. அப்படியாக்கா? ஃபங்க்ஷனுக்கு போலாண்டி, நிறைய நகைக்கு தெரியாங்கிட்ட மாட்டின்னு போலாண்டி. அதை பார்த்துட்டு ஏமாந்து போகுது. என்ன பண்றான்? இவ்வளவு பின்னாடி இருக்குது, என்ன பண்ணலாம்? அதெல்லாம் பார்க்கறது கிடையாது.
நல்லா இருக்கிறாங்களே, சேர்த்து வச்சுக்கிறாங்களே. சரி, ஓகே. ஆண்டவர் நம்மளை அழைத்ததுக்கான நோக்கமே என்னன்னா, நம்ம வாழ்க்கையில அவர் வெளிப்படும்படி தான் அழைத்திருக்கிறார். அவங்க வாழ்றதெல்லாம் அவங்க மற்றவங்களுக்கு முன்னாடி தாங்கள் யாருன்னு காட்டுறதுக்காக வாழ்ந்துனுக்கிறாங்க. அமராமாலும் துமராமாலும் அவங்க தான் உறவுக்காரங்களுக்கும் தன்னை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கும், நண்பர்னு ஒருத்தர் ஞாபகத்துக்கு வர்றாரு, மற்றவங்களுக்காகவே என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் மற்றவங்களுடைய மனசை வச்சுன்னு தான், மற்றவங்களுடைய நினப்பை வச்சுன்னு தான் வாழ்க்கையை வாழ்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு மீட்டிங்கில் சொன்னான், நான் பணத்தை பற்றி நான் பேச மாட்டேன், பணத்து மேலே என் மனசும் போக மாட்டுது, இந்த பணத்தை சேர்க்கணும்னு சொல்லியும் எனக்கு விருப்பமும் வர மாட்டேது. என்ன தேவன் அழைச்சது நோக்கம் வேற. பணம் தான் எனக்கு ரொம்ப பெருசுன்னா தேவன் அதை எனக்கு என்ன பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு, நான் செஞ்சிருப்பேன். ஆனால் என்னுடைய நோக்கம் அது இல்லை. அதில் எனக்கு மனசே போக மாட்டுதுன்னா என்ன தேவன் வேற நோக்கத்துக்காக என்னை அழைச்சிருக்கிறார், சாகாமிக்காக அழைச்சிருக்கிறார், அந்த சாட்சிக்காக என்னை அழைச்சிருக்கிறார். என்னால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு பெருசாக ஆகும்படி என்ன பண்ணிக்கிறார், ஒரு கருவியா என்னை எடுத்து தேவன் பயன்படுத்துறார். மற்றவங்க அவனுக்கு அசிங்கன்னா ஓவரா ஃபீல் பண்ணுவான். ஒருத்தவங்க பெருமை உள்ள ஆளுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுங்களா? ஒரே ஒரு குழு தரேன், மற்றவங்க என்னை ஏதாவது நினைச்சிருவாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? மற்றவங்க என்னை இந்த மாதிரி தப்பா நினைச்சிடக்கூடாது, என்னை இந்த மாதிரி அசிங்கமா என்னை அசிங்கப்படுத்த கூடாதுன்னுன்றாங்க பாருங்க. அங்கேயே போயிடுச்சு, நீ அடி பாதாளத்துல கடக்குற. உன் மண்டை ஃபுல்லா என்னது, இருதயம் ஃபுல்லா என்னது, மற்றவங்களுடைய ஸ்டிக்கர் தான் ஓட்டினுது, மற்றவங்க போட்டோ தான் ஓட்டினுது. அங்க கடவுளுக்கு கொஞ்சம் கூட மகிமையே கிடையாது. உனக்கும் மற்றவங்களுக்கும் தான் அங்க இடம், உன் இருதயத்தில். ரஜினி ஒரு பாட்டு ஒன்று பாரு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன பாட்டுங்க அப்படின்னு கேட்டா, போனால் போகட்டும் போடா என் எதிர்க்க நிக்காதடா அப்படின்ற. என்னதுங்க, போனால் போகட்டும் போட. அதே மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லிடக்கூடாது, அது போனால் போகட்டும் போடா, எல்லாம் ஓணும். இப்போ இந்த டைம் பீஸில் 1லேருந்து 12 வரைக்கும் இருக்குது. எல்லா நம்பரும் முக்கியமான நம்பர், 3 முள்ளும் முக்கியமான தான். ஒன்று ஒரு அந்த சீக்கிரமாக சுற்றுற முள் ஒன்றில் இருக்காது, ஆனால் உள்ள அது ஒரு கரெக்டாக ஓடினு. எல்லா நம்பரும் ஒன்று இல்லை, எல்லா நம்பரும் முக்கியம் இல்லை. அதே போல் வாழ்க்கையில் எல்லாமே முக்கியம். நீ ஒன்றையே பிடிச்சி தொங்கின்னு இருக்கக்கூடாது, எல்லாமே முக்கியம். எல்லாத்தையும் என்ன பண்ணணும், பிடிச்சி தொங்கணும். எங்கேயோ வந்தேன் எங்கேயோ போயிட்டு இன்னும் வசனத்துக்குள்ளே வரல, என்னன்னு தெரியல. ஆவியானவர் உங்களுக்கு 2 பேருக்கும் பேசுறாரோ நான். மனசு என்ன பண்ணக்கூடாது, அலசடி படணும் விடக்கூடாது. என்ன ஜெபம் பண்ண தெரியுமா, ஆண்டவரே வாழ்க்கை இருக்கிறது ஒரு வாழ்க்கை தான் ஒத்துக்கிறீங்க, இந்த வாழ்க்கையில உங்களுடைய நாம மகிமைப்படும்படி என் வாழ்க்கையை மாத்துது, நீங்க வெளிப்படணும், நான் செய்யற எல்லாத்துலயும் நீங்க வெளிப்படணும். அதை மட்டும் ஜெபம் பண்ணி பாருங்களேன். தினைக்கு எழுந்து இதை மட்டும் ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையிலே எதையும் காணும், எங்களை ஜெபம் பண்ண சொல்றீங்களா? 1 கிலோ பிரியாணினா சீக்கிரம் ஆயிடும். நம்ம
1000 கிலோ போடுறோம், லேட் ஆகுமா ஆகாத? அந்த மாரி தான் எடுத்தவனையும் இவர் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு எடை போட்டுற முடியாது. நீங்க 1000 கிலோ நம்புனா உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். திறந்து விட்டு 1000 கிலோ நம்புனா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம். நானும் உங்களை என்ன பண்ணுவேன், நோட்டீஸுக்கு ஃபங்க்ஷனுக்கு நோட்டீஸ் வைப்பேன். நீங்க 1000 கிலோ நம்பலண்ணா இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவான் ஏன் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. இதெல்லாம் இல்லாமல் போகும் பொருள், சுத்தி பார்க்குற எல்லாமே. வாழ்க்கையில ஒரே ஒரு நோக்கம் தான், நம்மளுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நோக்கம் தான், என் மூலமா கிறிஸ்து வெளிப்படணும், என் மூலமா கிறிஸ்து மகிமைப்படணும், என் மூலமா அவருடைய நாமம் உயரணும். இதுதான் நம்மளுடைய கோலா இருக்கணும் வாழ்க்கை. நம்ம வாங்குற பொருளும் சரி, நம்ம அனுபவிக்கிற எல்லா காரியங்களும் மற்றவங்க பார்த்துட்டு என்ன சொல்லணும்னா, உங்கள் பேரை யூஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னு வைங்களேன், உங்கள் பேர் சொல்லவே கூடாது. உங்கள் பேர் சொன்னாங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீங்க. அதே இயேசு பேர் அங்கே வந்ததுன்னா முழுக்க முழுக்க தேவனை சார்ந்து இருக்கிறீங்க, தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாருன்னு அர்த்தம். மற்றவங்க உங்கள் பேரை மட்டும் சொன்னாங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா, சான்ஸே இல்லை. படையப்பா மூச்சு நின்று போச்சு. என்ன சொல்றாருங்க? இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க அப்படியால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமா நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால பெற்று நிலை கொண்டிருந்து, இங்கே சில விஷயங்களை 2வது வசனத்துல பார்க்கலாம். அவர் மூலமா இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினால மேன்மை பாராட்டுவோம். எதுல மேன்மை பாராட்டுறோம்? நம்ம அவருடைய கிருபையை மேன்மை பாராட்டும். யோவான்ல சொல்றாரு, அவருடைய பரிபூர்ணத்தினால நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். சொல்லுங்க, அவருடைய பரிபூர்ணத்தினால, இயேசு கிறிஸ்துனுடைய பரிபூர்ணத்தினால கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துனுடைய பரிபூர்ணத்தினாலே நான் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறேன். சப்பா என்னை காப்பாத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமா இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் விசுவாசனால பெற்று நிலை கொண்டிருந்து, இயேசு கிறிஸ்து மூலமா ஒரு கிருபை கிடைச்சிருக்கு. இந்த வாழ்க்கை கிறிஸ்தவ ஜீவியம் இதுல நிலை கொண்டிருந்து தேவ மகிமைய அடைவோம் என்ற நம்பிக்கையில என்ன பண்ணோம்? மேன்மை பாராட்டணும். இந்த மேன்மை பாராட்டல் நம்ம வாயில இருக்குதா? ஓயாம நம்ம இதுல இந்த ஸ்லாக்கியத்தை குறித்து அதிகமா பேசுறோமா? நாம சொன்னது போலதான் ஆக்சிடென்டா நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஆனா முழுக்க முழுக்க நம்மளுடைய எல்லா விதமான ஆற்றலையும், எல்லா விதமான கவனத்தையும், சிந்தனையும், யோசனையும், கற்பனையும், நினைவுகளையும், ஒட்டுமொத்தமான நம்மளுடைய ஆழ்த்துவத்தை எல்லாத்தையும் பைபிள்லையும் ஜெபத்திலையும் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு.
இதுல என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க வேண்டியதுல நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஏசு சொன்னது போலதான், ஒருத்தன் அந்த நிலத்தை பார்த்துட்டான், அதுல வெளியேற பெற்ற முத்துக்களும் எல்லா விதமான விலை உயர்ந்த காரியங்களும் அந்த புதையல் அங்க இருக்குது. அந்த நிலத்துல தன்னுடைய எல்லாத்தையும் வித்து அதை வாங்குறான், அந்த நிலத்தை வாங்க. அதே போலதான் நீங்க எங்க முத்து இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். முத்து வெளியே இருக்குதா, முத்து இங்க இருக்குதா? எது முத்து? நம்ம என்ன பண்றோம், ஆரம்பத்துல இருந்து பிசாசு இந்த காரியத்தை தான் பண்ணிடுவான். ஏசு சொல்றாரு, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களும் வஞ்சிக்கும்படி பிசாசு அற்புத அடையாளங்கள்லாம் செஞ்சு தெரிந்து கொள்ளப்பட்டவங்களும் அந்த வஞ்சிக்கப்பட்ட அந்த நிலைமைக்கு போவாங்களாம். நினைக்கிறதுக்கே பயங்கரமா இருக்கு. எப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை நம்ம வாழ்றோம், எப்படிப்பட்ட ஒரு கவனத்தை நம்ம வைக்கிறோம், நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் எங்க இருக்குது, எதுல இருக்குது? உன்னை விலை குத்து வாங்கினவர நீ விலை கொடுக்குறியா? விலை கொடுக்குறோமா? இதை குறித்து அந்த அளவுக்கு அந்த ஸ்லாக்கியமா பாக்கியமா அத குறித்த ஒரு மேன்மை உனக்குள்ள எந்த அளவுக்கு, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு இருக்குது? கிறிஸ்தவ ஜீவமே அதை தான் அடங்கிருக்கு. நீ எப்படி இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை எப்படி மேன்மையா பாக்குற, எந்த அளவுக்கு இதுல ஆழத்துல போற, ஆழமா போற, எந்த அளவுக்கு இதை குறித்த அறிவு உனக்கு இருக்குது, ரொம்ப முக்கியம். அவன் அந்த நிலத்தை பார்த்தான், அதுல பார்த்தா கண்டுபிடிச்சிட்டான், விலையேற பெற்ற முத்துக்களும் வைடூரியங்களும் கற்களும் பெரிய உலகங்களும் இருக்குது. பார்த்துட்டான், தன்னுக்கான எல்லாத்தையும் வித்தான். இங்க பாட்டு போட்டிருக்கு, இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் விசுவாசனால பெற்று நிலை கொண்டிருந்தது தேவ மகிமைய. எல்லாமே ஐயா இருக்குது, பேசுறது எல்லாமே ஐயா இருக்குது. தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையில மேன்மை பாராட்டு. என்ன போட்டிருக்கு? கிருபை. கையை இப்படி தூக்க, பாருங்க, கையை இப்படி தூக்கி கிருபை, ஸ்லாக்கியம், தேவ மகிமை, மேன்மை. எத்தனை இருக்குது பார்த்தீங்களா? கிருபை, ஸ்லாக்கியம், அப்புறம் என்னது? மேன்மை, மகிமை, அதுக்கப்புறம் மேன்மை. கிருபை, ஸ்லாக்கியம், மகிமை, மேன்மை, இவ்வளவு இருக்குது. ஈஸியா வாசித்துட்டு போயிடும். 2வது வசனம் வாசிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வாசித்துட்டு போயிடும். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசனாலே பெற்று நிலை கொண்டிருந்த தேவ மகிமை அடைவோம் என்று அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அடுத்த வசனம் போவோமா? அது மாத்திரமல்ல, உபத்திரம் பொறுமையும் அப்படியே போயிடுறோம். பார்க்கணும்னா இப்படி பார்க்கணும். பாக்குறீங்களா? என்ன பாக்குறீங்களா? என்ன பாத்தீங்க? என்ன தெரியும் என்னை பத்தி? பார்க்கறது வேற, உத்து பார்க்கறது வேற. அப்படியே பார்த்துனே போறது இல்லை. என்ன சினிமா போஸ்டர் பார்த்து அப்படியே போறது, போட்டுக்கிறான் போலகுது அப்படின்ட்டு பார்த்துட்டு போகுது. அது இல்லை, உத்து பார்க்கணும். ஏதோ ஒரு அந்த என்ன படமோ பட்டத்து யானையில சொல்றாங்க, உத்து பாத்தியே, தொட்டு கும்பிட்டியே.
இன்னும் ஸ்டப்பே பத்த வைக்கல, அதுக்குள்ளே ஸ்ட்ரைக்கா அப்படின்றாங்க. எஜமான புள்ளைய தூக்கி கொஞ்சுவியா, உத்து உத்து பாத்தியே, தொட்டு தொட்டு கும்பிட்டிய அப்படி. என்ன உத்து உத்து பார்த்த, தொட்டு தொட்டு கும்பிட்டேன் பாத்தியா, உத்து உத்து பாத்தியா? இப்ப நான் கொஞ்சம் அடுக்குன பேர் தான் தெரிஞ்சா, ஓ இவ்வளவு இருக்குதா அதுல அப்படின்னு. இல்லைன்னா பப்பரப்பா பரபரப்பா போயிட வேண்டியது பாஸ்துக்கு. பள்ளிவாள் துள்ளி நேரு வாழ்க்கை எப்படி அப்படி போறது, இப்படி போறது, இப்படி போறது, இப்படி 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 இப்படியே போயின்னு கடி. அவ்வளவுதானா? இல்ல அவ்வளவுதானான்னு கேக்குறேன். வாழ்க்கை அவ்வளவுதானா? கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிச்சிடலாம்னா, நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறீங்கன்றத கண்டுபிடிச்சிடலாம். பரிச்சை பார்த்துடலாமா? ஆரம்பத்துல இருந்தே வந்துடலாமா? என்ன பைபிளை முடிச்சிட்டீங்களா? முழுசா பைபிளை முடிச்சிட்டீங்களா? நீதிமொழிகள் புத்தகத்தாவது ஃபுல்லா முடிச்சியா? இல்லை. புதிய ஏற்பாடு 27 புத்தகம் தானே, அதாவது முடிச்சியா? இல்லை. கிருபை, ஸ்லாக்கியம், மகிமை, மேன்மை இல்லை. உத்து உத்து பாத்தியா, தொட்டு தொட்டு கும்பிட்டியா? இல்லை. எப்படி பாக்குற? எல்லாம் உன்னை குறித்து மேன்மையா, உயர்வா, மகிமையா இந்த வேத வசனம் உன்னை பத்தி சொல்லுது. நீ என்ன பண்ற? மத்தவங்க கிட்ட போய் கெட்ட பேர் வாங்கினு வர. தேவையா உனக்கு இது? இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? அண்ணே வேண்டாம் அண்ணே, அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி வேற வேற எங்கெங்கயோ மனசு ஓடுது. இதுல ஓடுதா? உங்க பாஸ்டே சரி கிடையாது, நீங்க எப்படி சரி கிடையாது? சரியா இருப்பீங்க. பாஸ்டர்னா யார சொல்றீங்க? பக்கத்துல அங்க சர்ச்சை நடக்குத அந்த பாஸ்டர்? உங்க பாஸ்டர் நான் இல்லை, நான். அது மாத்திரமல்ல, கீழே போவோம். 3வது வசனம், உபத்திரவும் பொறுமையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து. சரி, ஓகே. எப்படி எப்படி நம்ம அப்படியே மேலாக்கா போய் ஜாலாக்கா போய் சர்ச்சைக்கு போயிட்டு வரோம்ல, அதை கண்டுபிடிக்கலாம் இதுல. எப்படின்னா, உபத்திரப்பட்டுக்கிறீங்களா? உபத்திரவம்னா என்னன்னு தெரியுமா? உபத்திரவம்னு போட்டுக்குது, ஆனா அது என்னன்னு தெரியுமா? ஆண்டவருக்காக ஒரு அரணா வாங்கிக்கிறியா? நீ வாங்கிக்கிறியா? அதுதான் உபத்திரவம். எங்களை கொலை மிரட்டெல்லாம் மிரட்டிக்கிறாங்க தெரியுமா? போய் எங்கெங்கெல்லாம் ஆண் பில்ஸை போட்டி அந்த வீட்டுல எல்லாம் போய் எத்தனப்போ, எங்கெங்கெல்லாம் செவுத்துல ஒட்டினியோ அதெல்லாம் பிச்சு கையால போய் ஆயிரத்துக்குள்ள போய் பிரிய நிக்கிறாங்க. மரண பயத்தை உண்டாக்குனானுங்க. ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து போச்சு. நீங்க மட்டும் எத்தனை பேர் வந்தீங்க? இத்தனை பேர் வந்து, இத்தனை பேர் இப்ப இவங்க முன்னாடி நிக்கணும். உபத்திரவம். ஒருத்தரை போட்டு செம்மடி வச்சிட்டாங்க, போட்டு பலார் பலார்னு வச்சிட்டாங்க, முட்டி போட வச்சிட்டாங்க, சட்டையெல்லாம் கைட்டு.
இந்த மாதிரிலாம் நடந்தது. எதுக்காக? சுவிசேஷத்து நிமித்தம் உள்ள போய் அந்த விக்கிரக ஆராதனை பண்ற அந்த கோட்டைக்குள்ள பூந்து இயேசுவை பத்தி சொல்றதுக்கு போனதுனால. இது மட்டும் இல்லை, நீங்க ஆண்டவருக்குள்ள நல்ல இன்வால்வா வரும்போது உங்க மேல தப்பா சொல்லுவாங்க. பண்ணதையும் சொல்லுவாங்க, பண்ணாததையும் சொல்லுவாங்க. ஏற்கனவே பண்ண இதையும் சொல்லுவாங்க, சும்மா கரெக்டா இருக்கும் போது பண்ணாததையும் சொல்லுவாங்க. அப்பதான் ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கும். உபத்திரவம், மன உளைச்சல், காயப்படுத்துவாங்க. அநேகரால நம்ம என்ன பண்ணுவோம்? ஒதுக்கப்படும். வீட்டில் இருக்கிறவங்கள நம்மளை ஒதுக்குவாங்க. தனித்து விடப்படும். இயேசுவை பின்பற்றுறதுனாலே நிறைய பேருக்கு நம்மளை பிடிக்காது. உண்மையா பின்பற்றுனா நிறைய பேருக்கு பிடிக்கும், அதே மாதிரி நிறைய பேருக்கு பிடிக்காது. அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. தனிமையிலும் தனிமை எதற்கு இந்த வாழ்வில் இளமை அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த உபத்திரவம்ன்றது நிறைய அடங்கிருக்கு. ஒரு காரியங்களை செய்யணும், நம்ம மாம்சத்துல வந்து இறங்கணும், இறங்கி செய்யணும் அப்படின்னா கஷ்டமா இருக்கும். அதுவும் உபத்திரவம் தான். ஆவியில நடக்கணும். பவுல் சொல்றாரு, நான் அனுதினமும் சாகுறேன்ற. வாழ்வா சாவா, கத்தி தொண்டையில கத்தி வச்சுக்கிற மாதிரி வாழ்க்கை. இந்த மாதிரி தான் துடிக்குது நிச்சம், தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்டன்ற மாதிரி துடிக்கும். ஒரே ஒரு செகண்ட்ல எதனா பண்ணலான்னு தோணும். ஏற்கனவே பண்ணல, இப்ப என்ன பண்ண போற அப்படின்றார் கர்த்தர். உன்னை நான் படைத்ததின் நோக்கம் இதுதான். இது வரைக்கும் அந்த ஜீவனை நீ எடுக்கல, அதான் உபத்திரவம். உபத்திரவம் என்ன பண்ணுது? பொறுமையை தரலாம். எதுக்கு இந்த பொறுமை? அந்த அந்த உபத்திரவத்துல நம்ம பொறுமையா உபத்திரவ பட 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 அந்த வேதனை அனுபவிக்க, அந்த கஷ்டங்களை அனுபவிக்க, நஷ்டங்களை அனுபவிக்க, எல்லாத்தையும் சொல்லலாம். என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் போட்டுக்க வேண்டியதுதான். அதை அனுபவிச்சுன்னு பொறுமையா இருக்கணும். உடனே ஐயோ என்னால் தாங்க முடியல, நான் வரமாட்டேன் சர்ச்சைக்கு, என்னாலலாம் இயேசுவை பின்பற்ற முடியாது ஒவ்வொன்னு சொல்லிட்டு போனா பொறுமை இருக்காதாங்க. பொறுமை எங்க கத்துக்குது? உபத்திரவத்தை அனுபவிச்சு அதனோட கூட கூட வர்றதுதான் பொறுமை. அந்த பொறுமையை சேர்த்து கத்துக்கணும். பீனா பிஸ்கட் வாங்கி கயிறு மாதிரி நான் வரமாட்டேன் சர்ச்சைக்கு அப்படின்னா முடிஞ்சிருக்காது. நீ எங்க பொறுமையை கத்துக்க போற? இல்ல எங்க அம்மா வீட்டுக்கு நான் கோச்சின்னு போறேன், அவர் என்னை பிடிக்கவே மாட்டேது, அவர் பேசுறதே எனக்கு பிடிக்க மாட்டேது, இல்ல என்னை பத்தியே பேசுற மாதிரியே இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. வேற நம்ம வேற எதையோ பேசின்னு இருப்போம். கண்ணை மூடி கள்ளத்துக்கு போன மேல பட்டுச்சுன்னா சின்ன வயசுல ஒரு 5வது படிக்கும் போது 4வது படிக்கும் போது தெரியல, என்னாலே தூக்க முடியாத கல்லை தூக்கி இந்த குருக்களிக்காவோ எதோ எடுப்போம், குருக்களிக்காவோ மாங்காவோ எதோ அடிக்க போனோம். என் அண்ணன் இங்க இருக்கிறான், சுத்தி ஒரு பள்ளம், அது மரம் இப்படி சாஞ்சி இருக்குது, இவ்வளவு பெரிய கல்லை தூக்கிட்டேங்க நான். தூக்கி அது நல்லா தொங்கி நிற்குது, மம்பழம் தான் நினைக்கிறேன், தொங்கி நிற்குது. அச்சம் பாருங்க, சின்ன வயசு அச்சம் பாருங்க.
அது ஸ்ட்ரெயிட்டா போய் நான் பாக்குறேன், அந்த கல்லு கரெக்டா போய் ஒருத்த மடியில படுது. ஊத்துது ரத்தம், தகதக தக்கிட்ட தக்கிட்ட தக் தக் தக்கி, கை காலெல்லாம் வள வள வளன்னு ஆயிடுச்சு. அவனுக்கு ரத்தம் ஊத்தும் போது இவ்வளவு பெரிய கல்லு இங்க இருந்து அந்த அந்த கதவு அது வரைக்கும் தான் போச்சு. அந்த கல் பழுத்து மேலே படல, கரெக்டா மண்ணில பட்டுச்சு. இது எதுக்காக சொன்னேன்? சின்ன அப்படியே போயிடுவீங்களா நீங்க? எதுக்காக சொன்ன? ரிமைண்ட் பண்றாப்ப. உடனே நிறுத்தி தான் ரிமைண்ட் பண்ணும். இது எதுக்கோ சொன்ன, ஏன் சொன்னேனே தெரியல. சொல்லுங்க. பொறுமை ஏதோ சொல்லிதியா? இதுக்கு வந்தேன். எதுக்கு மண்டியை கேச்சோம் நம்ம தெரியலையே. சரி விடுங்க, போ. தாத்துல கல்லு விழுந்துச்சு, மண்டையில கல்லு விழுந்து. இல்லையா? உபத்திரவம் பொறுமையை என்ன பண்ணுது? ஒருத்தவங்களுக்கு உபத்திரவப்படவும் மனசு இல்ல, உபத்திரவப்பட்ட பொறுமையா இருக்கவும் மனசு இல்ல. உபத்திரவத்துல எப்படி இருக்கணும்? லாங் 100 மீட்டர்னா 100 மீட்டர் நீ கடக்கிறோம், 400 மீட்டர் 400 மீட்டர் கடக்கணும். மாரத்தான் எல்லையே இருக்குதுன்னா அது 3 மீட்டர் 3 கிலோமீட்டர் அது வரைக்கும் வரணும். இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ போனீன்னா நீ பட்ட உபத்திரமும் வேஸ்ட், அதுவும் அன்குவாலிஃபை ஆயிடும். அங்க பொறுமையே இல்லை. பொறுமையா இருக்கும்போது என்ன நடக்குது? பொறுமையா இருக்கும்போது என்ன நடக்குது? பரீட்சை. சொல்லுங்க. இந்த எக்ஸாமுக்கு தான் வர மாட்டாங்க யாருமே. டெஸ்ட் டெஸ்ட் சொல்லுங்க. டெஸ்ட் இப்படி சொல்லுங்க. டெஸ்ட் கை காட்டி சொல்லுங்க. ரொம்ப வெக்கப்படுறீங்களே. டெஸ்ட் டெஸ்ட் சொல்லுங்க. டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட். இப்போ வருது டெஸ்ட். உங்களுக்கு பரீட்சை. நிறைய பேருக்கு பரீட்சை என்னதை வைத்த கலகம் டேட்டா. ஏன்னா அப்பதான் நீ யாருன்னு தெரியும். நான் யார் அப்படின்னு அதுலதான் தெரியும், பரீட்சையில தான் தெரியும். இது வரைக்கும் வாரம் வந்து உக்காந்திய வசனமா நான் போதிச்சு என்ன கவனிச்சேன்றது. நான் அட்டண்டன்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டுன்னு வரேன். அட்டண்டன்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டுன்னு வரேன். அட்டண்டன்ஸ் எதுக்கு? பரீட்சை நீ பாஸ் ஆகுது. அட்டண்டன்ஸை மட்டும் கரெக்டாக போட்டுன்னு வந்துட்டு பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டினா அட்டண்டன்ஸ் வேஸ்ட். பரீட்சை இதில் தான் நிறைய பேர் நிற்க மாட்டோம். ஏன்? அடியேனும் இதில் தான் நிற்க மாட்டேன். உபத்திரவம் அதுவும் கஷ்டமானது, பொறுமை அதுவும் கஷ்டம். அந்த உபத்திரவத்தை பொறுமையை சகிச்சுன்னா இருக்கணும். ஒரு உபத்திரவம் இல்லை, 1000 உபத்திரவத்தை சகிக்கணும், பொறுமை. அப்புறம் பரீட்சை. அந்த பரீட்சையில தான் தெரியும் நான் யார். சொல்லுங்க, நான் யார்? நான் யார்? நான் யார்? நீ யார்? நாளும் தெரிந்தவன் யார் யார்? நான் யாருன்னு எனக்கே தெரியல. வச்சிடலாமா பரீட்சை? என்னை எவ்வளவு பிடிக்கும்னு ஒரு பரீட்சை வைக்கட்டுமா? உங்களை அசிங்கமா திட்டுரு. உங்களுக்கு பிடிக்காத வார்த்தையெல்லாம் திட்டுற அந்த பாஸ்டரா என்ன அசிங்கமா திட்டாரு, அவெல்லாம் பாஸ்டரே கிடையாதுன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா
பரீட்சை. அப்புறம் என்ன அர்த்தம்? நீ என்ன உண்மையா என்ன பண்ற, நேசிக்கிற. இல்ல பாஸ்டா இருந்ததுன்னு இப்படி பேசலாமா? அதெல்லாம் அங்க கணக்கே கிடையாது. உன்னை நான் டெஸ்ட் வைக்கிறேன். நீ உண்மையிலேயே அன்பா இருக்கிறியா, இல்ல அன்பா இருக்கிற மாதிரியே நடிக்கிறியா? எதனா ஒரு பிரச்சனை வந்தா புருஷன் மனைவி பிரிஞ்சிருவாங்க பாருங்க. காதல் கண்ணை மறைக்குது, கல்யாணம் கண்ணை சூப்பரா திறகுது. பிரச்சனை வரும்போது தான் ஆள் யாருன்னு தெரியும். புட்டி பிடி கேட்டு துணியெல்லாம் வை, நான் போறேன். எங்கம்மா போறேன்? நான் எங்கேயோ போறேன் சொல்லுவ, வாயிலே குத்துவேன். நம்ம பேச்சுக்கு சொல்லுவோம் தான், ஒரு தந்தா போய்க்கோ அப்படின்னு. போயிடுவியா? நாக்கெல்லாம் கடிக்க கூடாது, அசிங்கமா தெரியாது. போயிடுவியா? நல்லா போகக்கூடாது, தப்பு. வாழ்வானாலும் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். பழைய படத்துல எல்லாம் நல்லா மரியாதை கொடுப்பாங்கல்லம்மா. அத்தான் 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 அப்படின்ட்டு என்ன பண்ணோம், புருஷனை விடவே விடாது இல்ல. இப்ப இருக்குதுங்க அதுல வேற டூ பால்லாம் வேற வரும். அத்தான் ஆகுது, சொத்தான் ஆகுது, கிட்ட வந்து பொத்தான் ஆயிடும். பொண்ணுங்களும் நம்பிக்கை இல்லாம சுத்துறாளுங்க, பசங்களும் நம்பிக்கை இல்லாம சுத்துறானுங்க இந்த கலியுக காலத்துல. பாருங்களேன், நம்ம நினைக்கிறோம்ப்பா பசங்க ரொம்ப ட்ரெண்ட்ல பயங்கரமா இருக்கிறாங்கப்பா, நன்னவோ தெரிஞ்சு வச்சுதுங்கப்பா. வாழ்க்கைன்னு வந்தா எவ்வளோ கரெக்டா இருக்கிறான்னு தெரியலனான்றானு. யாருன்னா நம்பிக்கையா வாழ்வாளுங்களா அப்படின்னா கையை விரிக்கிறான். அப்புறம் என்ன உயிரோட இருந்து மயிர மசுருக்கு உயிர் வாய்ந்துக்கிற? இன்னும் மசுருக்கு இருக்கிற நீ உயிரோட? நம்பிக்கை இல்லாம என்னது? ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கிற துப்பு இல்லை உனக்கு? சீன வேற போட்டு சுத்தினுக்கிற. பிரச்சனை என்ன தெரியுங்களா? எல்லாருமே தான் பிரச்சனை. அந்த பிரச்சனையை வந்து எப்படி சரி செய்யலாம்? நல்ல சிற்பி வந்து கல்லை குத்த சொல்லவே மாட்டோம். கல்லை குத்தம் சொல்லவே மாட்டேன். நீ எவ்வளவு பெரிய பாறையா இரு, உன்னை செதுக்க வேண்டியதுன்னா. மற்றவங்க எதனா வச்சுட்டாங்கன்னா அதையும் சூப்பராக ஆகிடுவேன். ஹலோ, இருக்கிறீங்களா? சொல்லுங்க. உபத்திரவம், பொறுமை, பரீட்சை. நீ யார்? நான் யார்? நான் சூப்பர் ஸ்டார். நீ யாருன்னு எப்ப தெரியும்னா, உபத்திரவத்துல ஸ்டெட்ஃபாஸ்டா நிக்கிறப்ப, நிலையா இருக்கிறப்ப, இருந்து அனுபவிச்சு போறியா, இல்ல ஆண்டவரை மறுதளிக்கிறியா, இல்ல ஆண்டவரை நிராகரிச்சுட்டு அவர் மேல நம்பிக்கை இல்லாம நடைய கட்டுறியா? அதுலதான் தெரியும் நீ ஆண்டவரை முழுசா நம்புறியான்னு, ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறியா. ஒரு பாஸ்ட் என்னதான் பண்ணாலும் நான் பாஸ்ட்ன்ற அந்த மரியாதை நான் அவருக்கு நான் குத்துனே இருப்பேன். ஏன்னா கடவுளுடைய மனுஷன், கடவுள் என்ன அவரால் அநேக வார்த்தைகளை நான் கேட்டுருக்கிறேன். திடீர்னு இப்படி பண்ணிட்டாருன்னா அதுக்காக தூக்கி போட்டுற முடியுமா அப்படின்னு எண்ணம் வருது பாரு. அந்த தெய்வீக அந்த பயம் இருக்குது பாரு, மரியாதை இருக்குது பாரு, அதுதான் நீ யாருன்னு காட்டும். ஒருத்தர் சொல்றாரு, தாவீது வந்து தான் பிள்ளையாலேயே எடுக்க நேரம் இல்லை, தான் பிள்ளையே என்ன பண்றான்னா தாவீதை தடுத்துறான், பயந்து ஓடுறான் தாவீது. அந்த சமயத்துல
கூட நிறைய பேர் இருந்தாங்க. தாவீது கூட ராஜாவா, தாவீது ராஜாவா இருக்கும் போது ராஜாவா தான் இருக்கிறான். அவன் பொருளை இடத்த பிடிச்ச பிறகு அவன் புள்ள கிட்ட தாவீது கூட இருந்தவங்களே போய் சேர்ந்துடுறான். அப்பதான் தாவீதுக்கு தெரிஞ்சு உண்மையான ஆட்கள் யார் யாரு. எதனா ஒரு பிரச்சனை வரும்போது போன் பண்ண எடுத்து பேசுறாங்கல்ல, உதவி செய்யறாங்கல்ல, ஓடி அந்த கூட நிக்கிறாங்கல்ல, ஹாஸ்பிட்டல்ல பாக்குறாங்கல்ல, அவங்க தான் உண்மையான உறவுகள். அந்த கஷ்டத்துல உதவல அப்படின்னா பொய். அந்த பொய்ன்றது உண்மையிலேயே மெய். அந்த பரீட்சை சமயத்துல அவங்களுக்கு கொடுக்குற அந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆகிறாங்கடா, கட்கரோ கட் நிக்காரோ, கிளம்பு சொல்றாங்க பாருங்க. ஒருத்தர் சொன்னாரு, மறக்க முடியாது. இந்த வாழ்க்கை வாழறல, இந்த வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு நம்பிக்கையான ஆட்களை நீ உருவாக்காம செத்துட்டேன்னு வைய, நம்பிக்கையான ஆட்களை கூட வச்சிக்காம நீ வாழ்க்கை வாழறனா, நம்பிக்கை இல்லாத ஆட்கள் கூட வச்சுன்னு இருக்கிறனா, நீ வாழ்றதே வேஸ்ட்ன்ற. உனக்குன்னு நம்பிக்கையான ஆட்கள் இருக்கணும். உன்னை நம்பணும், நீ அவங்கள நம்பணும். அப்படிப்பட்ட ஆட்கள் உன் கூட இல்ல அப்படின்னா வத்தலையும் தொத்தலையும் தூக்கின்னு உள்ள நிக்க வச்சுன்னு, எனக்கு என் சர்ச்சில் இவ்வளவு ஜனம் இருக்குது, எனக்கு எதனா ஒண்ணுன்னா ஊன்னு நிப்பாங்க. உன்னை பத்தி நீ ஏதோ பண்ணிட்ட, தப்பே பண்ணிட்ட, உன் கூட யார் நிக்கிறா, அதான் உண்மையான ஆட்கள். அப்படி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எங்க வரல சவுண்ட் தெரியுமா? மூக்கல காத்து இல்லையா, ஊதி விட வாயில வச்சு. அந்தம்மா நல்லா சொல்றாங்க. அப்படியா சொல்லுங்க. அப்படியா? சொல்ல வரல. அப்படியா? அப்படிதான். சும்மா மேனா மினிக்கு மீனா மினிக்கு நிறைய டைலாக்லாம் இருக்குது. சும்மா சீட்டை சூடாக்கிட்டு எண்ணெய வேற சில்லுன்னு ஆக்கிட்டு அப்புறமா என்ன சூடாக்கிட்டு, அப்படி இல்லை. வந்தா என்ன பண்ணும், இதெல்லாம் கத்துக்கணும். இந்த மாதிரி நம்பிக்கையான ஆட்கள் இருக்கிறாங்களா? எங்க பாஸ்டர் என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தவங்க தங்களை நம்புறதுக்கு நிரூபிப்பாங்க பாருங்க. உங்க அம்மா மேல சத்தியமா, என் அம்மா மேல சத்தியமா, புள்ளிங்க மேல சத்தியமா அப்படின்னா என்னன்னா அவரை நம்பணுமா? அதுங்க நம்பணும். உன்னை நம்புறதுக்கு என்ன அவங்களெல்லாம் வலிக்கிற? நீ சத்திய பண்ணிதான் சாவித்திரி அவசியம். உன் நடவடிக்கைகளை நான் பார்த்து விட்டு நீ யாரது கண்டுபிடிச்சு பேதுருவை பார்த்து சொன்னாங்க, உன் பேச்சே தெரிகிறது நீ கலிலே என்று. உன்னை காட்டி கொடுக்குது, உன் பேச்சே உன்னை காட்டி கொடுக்குது. இல்லை, அவரை எனக்கு யார் என்றே தெரியாது. பிரச்சனை வரும்போது அந்தம்மாவா எங்கேயோ பார்த்து மிரிக்குதானா? இந்த மாதிரிலாம் இருக்குதுல உலகம். யாரா ஒரு ஃபங்க்ஷன் நல்லா பணக்கணா வந்துச்சுன்னு வச்சுங்களேன், எதிர்க்கதான் போவோம். கண்ணு தெரியாத மாதிரியே போவாங்க.
பரீட்சை. டெஸ்ட்டு முடிஞ்சது, மற்றது போகலாமா? ஆ, இன்னொன்று போகலாமாம்மா? என்ன நான் பார்த்தேன், சொல்லுங்க பார்க்கலாம். 3 பேர் ஒன்று ஒன்று சொல்லுங்க. நீ போடு. நீங்க சொல், நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, போதும் சிரிச்சது. உபத்திரவம், அப்புறம் உபத்திரவம் அடுத்தது இப்பவே பரீட்சை. இப்பவே நீங்க கவனிச்சிங்களா? உபத்திரத்துக்கு அடுத்தது என்ன? பைபிள்னா பார்த்து காப்பி வச்சு சொல்றீங்களா? சூப்பர்மா. எப்போ வந்த நீ? இப்பதானே. சரி, அப்புறம் உபத்திரவம், பொறுமை, அப்புறம் சொல்லி குத்திய நீ பாக்ஸ் எடுத்து வச்சிருவேன். பொறுமை, அப்புறம் எருமையெல்லாம் சொல்லக்கூடாது. அது நெக்ஸ்ட். உபத்திரவம், பொறுமை, அப்புறம் பரீட்சை. இந்த மாதிரிலாம் உட்காந்துக்க கூடாது. பரீட்சை சொன்னீங்களா? என் காது உள்ள வந்து உங்க வாய்ப்படுற மாதிரி சொல்ற. பரீட்சை சத்தமா சொல்லுங்க. அவ காதுக்கே கேட்கல. சரியா? சரி விடு, பரீட்சை வச்சது போதும். உபத்திரவம், பொறுமை, பரீட்சை. இது 3மே சேர்ந்து என்னத்தை உண்டாக்குது? படிப்போமா? என்னங்க உண்டாக்குது? நம்பிக்கை. அடுத்தது என்னங்க? அடுத்தது என்னது? மறுபடியும் பாரு, சத்தமா பேச வைக்காம போகவே மாட்டேன். என்ன உண்டாகுது? சொல்லுங்க, வாயத்தை சொல்லுங்க. என்ன போட்டுக்கிறதுல? நான் சத்தமா சத்தமா சொல்லுங்க, ஆவி வெளியே வரணும். அந்த மூடியை திறந்த இட்லி குண்டால இருந்து. நம்பிக்கை. உங்களுக்கு கேக்குதாமா? காதெல்லாம் மூடி நிக்கிறீங்க, முக்காடு போட்டு எப்படி கேக்குது உங்களுக்கு? அவ்வளவு கிண்டல் பண்ண மூணுனா மட்டும் ரொம்ப சிரிப்பு வருது. உங்களுக்கான பேச சிரிக்க மாட்டாங்க. இங்க பாக்கணும், நீங்க பாக்கணும் எல்லாம். என்ன பாருங்க, அதாவது பால்வாடி பசங்க கூட நல்லா நட்டிக்கிட்டு உட்கார வச்சிடலாம். அவங்களை உட்கார வைக்கதான் ரொம்ப கஷ்டம். கவனிங்க, உபத்திரவம், பொறுமை, பரீட்சை. இந்த 3மே சேர்ந்து நம்பிக்கையை கெடுக்குது நம்மளுக்கு. சில விஷயங்கள்ல உங்களுக்கே ஆண்டவர்கிட்ட நான் இருக்கிறேனா இல்லையா அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடும். அவர் உண்மையா நேசிக்கிறோமா இல்லையா அப்படின்றது ஈஸியா கண்டுபிடிச்சு. ஆவியானவர் உள்ள மனசாட்சியில சத்தம் கொடுப்பாரு. நான் உபத்திரவப்படுறேன்னா, சில கஷ்டங்களை நான் அனுபவிக்கிறேன். அது மாம்சீகமாகவும் சரி, மனது ரீதியாகவும் சரி, இருதயம் உடைக்கப்படுறதே சரி, ஆண்டவருக்காக நிக்கிறது இல்லை. எனக்கு எதனா பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனையில நான் பொறுமையா இருக்கிறேன்னா, இதுல பர்ஃபெக்டாலாம் இருக்க முடியாது. சில சமயத்துல நம்ம தவறுவோம். உபத்திரவத்துல தவறுவோம். ஒருத்தவங்க அடிக்கிறாங்கன்னா சும்மா அடி வாங்கிலாம் இருக்க மாட்டோம், திருப்பி வச்சிருவோம். ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மள என்ன பண்ணுவோம், ஃபாஸ்டா இருக்கட்டும், பாடா போடான்னு கூட பேசிடுவோம். யோசிக்காம பேசிடுவோம். நீ என்னடா பெரிய மயிறு போட அப்படின்னு கூட பேசிடுவோம். ஓகே. சில ஆளுங்களை மூஞ்ச காட்டி விட்டுருவோம். சரி, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட போட்டு கூட அடிச்சிருவோம். ஏதோ நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறோன்னு வைங்களேன், தவறுது. நம்ம இயேசு கிறிஸ்து கிடையாது தவறாம இருக்குது. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தான்னு சொல்ல வேண்டியதுதான். தப்புல இருந்தா வரும். அதனால நம்ம தவறுது 100% சாத்தியம். ஆனா தவறினே இருக்கக்கூடாது. சொல்லுங்க, தவறலாம். இப்படி சொல்லுங்க, தவறலாம். என்ன மாதிரி நடிங்க பார்க்கலாம். தவறலாம் சொல்லுங்க, தவறலாம். கை இப்படி தவறலாம்.
தவறி இருக்கக்கூடாது, கண்ணு விரிச்சிக்கணும், தவறி இருக்கக்கூடாது, அது தப்பாயிடும். பொறுமை நீங்களே சொன்னீங்களா, இவங்க சொல்லி கொடுத்தாங்களா? நீங்க சொன்னீங்களா? பரவாயில்லையே, நல்ல ஸ்டூடெண்டா இருக்கிறீங்களே. இதுக்காக உங்களுக்கு 10 கிலோ எக்ஸ்ட்ரா தரலாம் அரிசி. ஓகே, நீங்க வந்து இங்க சிரிக்கிறீங்களே, அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. உபத்திரவம், பொறுமை, பரீட்சை, நம்பிக்கை. சரி, இந்த உபத்திரவம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு தடவை வர்றது கிடையாது, இது வாழ்க்கை ஃபுல்லா வர்றது. நீங்க ஒரு தடவை வர மாதிரி இருந்தா அந்த பொறுமை அங்க போட்டிருக்க மாட்டார். பொறுமையா இருக்கணும். வாழ்க்கை ஃபுல்லா உபத்திரவம் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், பாடுகள் இருக்கும், வீணான நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாம நம்மள வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ற நிறைய காரியங்கள் இருக்கும். அது அது கன்ஃபார்ம். உபத்திரவன்றது சொன்னார்ல, பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா சிவப்பாகிற உனக்கு என்ன பாடம்? இயேசுவே சொல்லிட்டாரு, நான் ஒண்ணுமே யாருக்கும் எந்த தப்பும் செய்யல, எல்லாம் நல்லது பண்ணுவாரேன். என்னையே இப்படி போட்டு வாத்தி வதக்குறாங்கன்னா உன்னெல்லாம் நீ ஒரு தப்பு செஞ்சாலே உன்னை விட மாட்டாங்க, 1000 தப்பு செஞ்சுக்கிற உன்னை விடுவாங்களா அப்படின்னு அவரே கேட்கிறாரு. நம்ம உபத்திரவம் அப்படின்னா அதுல அநேக காரியங்கள் அடங்கிருக்கு. நம்ம செய்யப்பாட்டு வினை செய்வினை இருக்குது, நம்ம செஞ்ச வினையே திரும்ப நம்மளுக்கு வரும். நம்ம பண்ண பாவங்கள் நம்மள தாக்கும், அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாதுன்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நம்ம பண்ணதுக்கு திட்டுவாங்க, அசிங்க பண்ணணும், அவமானம் பண்ணணும். நான் பாருங்க தில்லா ஒத்துக்குவேன். அந்த தில்லு தான் நிறைய பேர்கிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். ஒத்துக்கோ, தப்பு செஞ்சா ஆமா எஸ், அவன் கேட்கிற கேள்வியை காட்டில நான் சொல்ற பதில் பயங்கரமா இருக்கும். ஆமா நான் போச்சு முடிஞ்சு. என்ன எதிர்பார்க்கிறேன் என்கிட்ட? என்ன எதிர்பார்க்கிறேன்? நான் ஒத்துக்கிறேன். ஆமா இப்போ இப்போ அங்க பேச்சு பூஜை இல்ல, திரும்ப அந்த மாதிரி சொன்னா ஆமா இப்ப என்ன நீங்க சொல்லி பாருங்க. தப்பு பண்ணா உங்களை போய் கேக்குற பொம்பளைங்க சொல்லி ஒத்துக்க மாட்டுங்க. தப்பு பண்ணா கேட்டா நீ தானே ஏத்துன, இல்ல நான் ஏத்துல, நீ ஏத்துனன்னு சொல்லு. நீ தானே கட்ச பார்த்த, இல்ல ஏதோ பிசாஸ் தான் குத்தான், இவனும் கூட சேர்ந்துக்கணும். நீங்க குத்த பொண்ணுதான் என்ன பண்ணுச்சு? பாவத்தை குத்துச்சு. அப்படி பாவத்துல இருந்தா அப்படி போயிடுவாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அதிக செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நல்லா கேட்டுக்கோங்க, எப்போ நம்ம வாயை திறந்து ஆமா நான் செஞ்சிட்டேன் தப்புதான் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, மற்றவங்க கிட்ட இருந்து விடுதலை இல்லை, உங்ககிட்ட இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதுதான் பெரிய விடுதலை. கடவுள்கிட்ட இருந்து விடுதலை ஒண்ணு விடுங்க, அவரு இரக்கம் உள்ளவர், அன்பு உள்ளவர், கிருபை உள்ளவர், ஓகே. அவர்கிட்ட கூட நம்ம வாயை திறந்து ஆமாண்டவரை நம்ம சொல்றோம். ஆனா மெயினா நம்ம கிட்ட இருந்து நம்ம விடுதலை ஆகணும். நிறைய பேர் அதுதான் அந்த விடுதலை குறித்து அந்த விடுதலை ஆகணும்ன்ற எண்ணம் இல்லை. அந்த பாவத்தை நம்ம எப்போ அருவு இருக்கிறோம், முழுசா அருவு இருக்கிறோம்னா நம்ம வாயை திறந்து சொல்றோம் பாருங்க, அம்மா தப்பு பண்ணிட்டேன், பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அப்ப நம்ம கிட்ட இருந்து நம்ம விடுதலை ஆகும். ஒருத்தவங்க மறைக்கிறாங்க அப்படின்னா அவங்க திரும்ப திரும்ப அந்த தப்புல இருக்கிறாங்க, இருப்பேன், அதை விட்டு நான் போவே மாட்டேன், அதோட ஒட்டின்னு இருக்கிறேன் அப்படின்றத நிரூபிக்கிறாங்கன்னு அர்த்தம். இயேசு யோவான்ல சொல்றாரு,
ஏன் நிறைய பேர் வந்து சத்தியத்துக்கிட்ட வரமாட்டாங்க அப்படின்னா, வரமாட்டாங்கன்னா, ஒளியானது உலகத்தில் வந்திருந்த மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினா அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்குது. யோவான் 3:19, 3:19-20 இந்த 3 வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. யோவான் 3:19-20-21 சொல்றாரு. அப்புறம் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராது இருக்கிறான். என்னதுங்க? ஏன் உங்ககிட்ட ஒருத்தவங்க ஒட்ட மாட்டாங்க தெரியுமா? நீங்க கம்மா இல்லாததுனாலயா? பசையா இல்லாததுனாலயா? பெவிகாலா இல்லாததுனாலயா? இல்ல. உங்ககிட்ட ஏன் ஒருத்தர் ஒட்ட மாட்டாங்கன்னா, நீங்க ஒளியா இருக்கிறீங்க. அவங்க உங்க கூட சேர்ந்தாங்கன்னா அவங்க தப்பெல்லாம் வெளியே வரும், தெரியும். இந்த ஒளி ஒரு வீட்டுக்கு போச்சு, வீட்டுக்கு போய் இந்த வெளிச்சத்துல எல்லாத்தையும் காட்டுச்சு, திறந்து காட்டுச்சு. அப்ப என்ன ஆச்சு? இந்த ஒளியும் சும்மா மங்கன மாதிரி தான், பெட்ரமாஸ் லைட்டை விட ரொம்ப டிம்மா தான் போச்சு. அதை வச்சு கொஞ்சம் வெளிச்சத்தை காட்டுச்சு பாருங்க. இது ஒளி. நிறைய பேர் நான் போற இடத்துல எல்லாம் என்னை பார்த்து ஒதுக்குறாங்க. நான் உன்னை கண்டுபிடிச்சேன். ஆண்டவர் எனக்கு சொன்னார், பார் உனக்கு தப்பு செய்ய வராது, அப்படி செஞ்சாலும் நீ மாட்டிப்ப. அதே மாதிரி பொய் சொல்லவும் உனக்கு தெரியாது, பொய் சொன்னாலும் அதை பொருந்தவும் சொல்ல மாட்டேன். அதனால நீ மத்தவங்க கிட்ட இருந்தீங்கன்னா உனக்கு அவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா தத்தி தாண்டவர் நான் என்னத்துக்கு கூட வச்சுக்கணும், இது எல்லாத்தையும் மாட்டி குத்துறோம், காட்டி குத்துறோம், கிளம்புவாங்க. புரியுதுங்களா? அதே தப்பு செஞ்சு கரெக்டா சூப்பரா மறைக்கிற ஆளு கூட வச்சுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, எப்பா தப்பிச்சுக்கலாம், இவன் கரெக்டா இருப்பான் நம்மளுக்குன்றாங்க. ஒருத்தவங்க நம்மள ஏன் வெறுக்கிறாங்க, ஒதுக்குறாங்கன்னா, நம்ம தப்பு, அவங்க பண்ற தப்ப என்ன பண்றோம், எல்லார்கிட்டயும் போய் சொல்றோம். அதனால நீ அங்கேயே இரு, என்கிட்ட வராத. வந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், உன்னை காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னையும் காட்டி கொடுத்துருவேன், உன் கூட சேர்ந்து நானும் அசிங்கம் பண்ணணும். அதனால ஒளியின் இடத்துக்கு வராம இருக்கிறாங்க. ஏன்னா இருள் அதிகமா விரும்புறாங்க. இருள் அதிகமா விரும்புறதுனால ஒளியின் இடத்தில் வராமல் எதனா ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கின்னு ஒதுங்குறாங்க. ஓகே, ஆக்கினை தீர்ப்பை பத்தி இயேசு பேசுறாரு. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். இன்னொன்னு என்ன தெரியுங்களா? உங்களை ஒதுக்குறது மட்டும் கிடையாது, உங்களை பகைக்கிறான். இன்னொன்னு சொல்றாரு, கண்டிக்கப்படாதபடிக்கு. தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு. ஒளி என்ன சொல்லும்? இருள விரட்டி அடிக்கும், வானா விட்டுடு அப்படி சொல்லும், அது கண்டிக்குது. ஆனா கண்டனம் யாருக்கும் பிடிக்காது. இப்ப கூட நம்ம கண்டிச்சோன்னு வைங்களேன், சிலரை கண்டிப்பு பிடிக்காம ஓடுறாங்க அப்படின்னா அவங்க என்ன, யாரு அவங்க? பொல்லாங்கு செய்யற ஆள், பொல்லாங்கு ரொம்ப விரும்புற ஆள். ஒன்னு இடமாத்தி ஓடினே இருக்கும் பார்த்தீங்களா, சர்ச்சை விட்டு சர்ச்சு நிறைய பேர் ஓடுவாங்க. அது என்னன்னு காரணத்தை நீங்க போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்க, அது நிறைய விரும்புது, எதை? பொல்லாததை விரும்புது. அதை கண்டிச்சா அதுக்கு பிடிக்கல. சொல்லுங்க சொல்லுங்க, எக்கில் வந்துச்சா? புதுசா கத்து விடுறேன்ல நான். மணி 12 வேற ஆயிடுச்சு, நிறைய இருக்குது. நீ ராவு காலம் வர வந்துச்சு. கண்டிக்கிறதுக்கு விட மாட்டாங்க. என்ன பண்ணலாம் சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? நீங்க தான் ஏதாவது பண்ணணும், பொறுமையா இருக்கணும்.
ஒரே இடத்துல இருக்கணும். கண்டிச்சாலும் அச்சாலும் புச்சாலும் அப்படின்னு இருக்கணும். ஓகே. ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி ஒளியின் இடத்துக்கு வராமலே இருக்கிறாங்க. புரிஞ்சுதா மை ஸ்வீட் ஹார்ட்? புரிஞ்சுதா? ஏன்னா பின்னி பிணைஞ்சி ஒன்னா ஒட்டின்னு அப்படி இருக்கிறாங்க அந்த பொல்லாங்க கிட்ட. அவங்கள பிரிக்கணும்னா அப்படி இருக்கிறாங்க. பிரிக்க முடியல, ஒருத்தவங்களை பிரிக்க முடியல. ஏன்? அங்க போனா நம்ம அசிங்கப்பட்டுன்னு வருதா? அது ஒரு பக்கம் நியாயம்தான். நிறைய பேரை கண்டிக்கிறீங்கன்னா வைங்களேன், துன்மார்க்கரை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்தி கொள்ளுகிறான். நீதிமானை கண்டிக்கிறவனும் நீதிமான அவனை தண்டி கண்டி அவன் ஞானம் அடைவான். ஆனா துன்மார்க்கனை கண்டிச்சுனா உன்னை சா வச்சிருவான். ஒரு கூட்டத்தை நான் பார்த்தேன். ஒரு சில ஆட்கள் எனக்கு நல்லா தெரியும், இவங்க விட்டா நம்மளை சாவ வச்சிருவாங்க. உண்மையை சொல்றாங்க, சத்தியமா சொல்றேன், சத்தியத்தை சொல்றேன். பகைக்கிறாங்கன்னா சாதாரண வார்த்தை கிடையாது. நீங்க கண்டிக்கிறீங்க, நீங்க ஒளியா இருக்கிறீங்கன்னா உங்களை சாவடிக்கிறது தான் அவங்களுடைய நோக்கமே. உயிரோட உரிச்சிருவாங்க நம்மள. லேசான உலகம் கிடையாது இது, மோசமான உலகம். நம்ம பார்க்கறதுக்கு சொந்தக்காரை விட்டுருவாங்க, ஃப்ரெண்டு விட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி ஆளே கிடையாது. நம்மளை சாவச்சிருவாங்க, சாவடிக்கிறதுக்கு துணிவாங்க. நான் என்ன தம்மா விசுவாசித்தேன், என்னை சாவே அடிச்சிட்டாங்கன்னு விசுவாசித்தேன். ஃப்ரெண்டாக இருக்கட்டும், சொந்தக்காராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். நான் எப்படி தம்மா விசுவாசிக்கிறேன்? ஜெயிலுக்கு கூட இப்போ அனுப்பல. அவங்க ஜெயிலுக்கு அனுப்புனாலும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, என்னை சாவச்சிட்டாங்க. அப்படிதான் நான் நம்புறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் விசுவாசுங்க. உங்க மேல தப்பே இல்லையானா ஊருப்பட்ட தப்பு, ஊருப்பட்ட தப்பு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், வணக்கம் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பொட்டேட்டோ வணக்கம் அப்படின்ட்டு வந்துருது. புரியுதுங்களா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னது அது? உபத்திரவம். நம்பிக்கை. நம்பிக்கை வந்துச்சா? நம்புறீங்களா? என்ன எதனா திட்டலாமா அசிங்கமா உங்களை? இவன் எப்படியாவது போட்டு கொக்கி போட்டு நம்மள மடக்கி இங்க உட்கார வைக்க பாக்குறான். இவர் திட்டுவாராம், நான் போக கூடாதான் சர்ச்சை விட்டு. இது என்ன, இவர் அடிப்பாரா என்ன? ஆனா இவரே சொல்லுவாராம் போன்னு, ஆனா போக கூடாதா? என்ன எல்லாமே இருக்குது. ஹலோ, போட்டது பழையம் போடணும், மீனையும் உயிரோட வைக்கணும். மாலூம் மாலூம். கரெக்டா பிரசவம் பண்றேன்னு நினைக்கிறேன். ஞானவானோட சஞ்சரிச்சா ஞானவான்களா ஆவீங்க. இதை நீங்க கேட்கும் போது என்ன தெரியுது? தெளிவடைகிறீங்களா? வெளிச்சம் வருது இல்ல? இதுதான் உலகம், இப்படிதான் பட்ட ஆட்கள்,
இவ்வளோ சீரியஸான ஆட்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. பிசாசு அவங்க அறியாமையை பயன்படுத்தி, அவங்களுடைய உணர்வுகளை பயன்படுத்தி, அவங்களுடைய எமோஷனெல்லாம் பயன்படுத்தி நம்மளை ஒரு வழியாக்க பார்ப்பான். ஜாகிரதையா இருக்கும். அதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்கள ஐயோ என் சொந்தக்காரர் தானே, என் அண்ணன் தானே, என் அண்ணி தானே, என் அம்மா தானே, என் தங்கச்சி தானே, என் தம்பி தானே, ஐயோ என் அண்ணன் புள்ள தானே, என் மாமா பசங்க தானே, என் சித்தி தானே, என் சித்தி பிள்ளைங்க தானே அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு ஏந்துருவோம். ஏந்து தயவு செய்து ஏந்து நிற்போம். அப்புறம் இதை சொல்ல மறந்துட்டேன், பாஸ்டர் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. கட் பண்ணிடு.